இங்க ஒரு குட்டி பையன் அவனோட பொம்மை விமானத்தை மெல்ல தரையில தள்ளிவிடுறான். ஆனா அந்த விமானம் சாதாரண பொம்மை மாதிரி இல்லாம அதுவாவே ரொம்ப தூரமா போறதை பார்த்து ஒருவேளை அதுக்கு உயிர் இருக்குதோன்னு அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. உடனே அதை மாடிக்கு எடுத்துட்டு போய் அதுக்கு மேல படுத்து பறக்கலாம்னு போகும்போது கரெக்டான டைம்ல அவனோட அம்மா அவனை பார்த்து தடுத்துடுறான். அதுக்கப்புறம் அவனை அந்த பொம்மை விமானத்தை தொடவே கூடாதுன்னு பயங்கரமா திட்டி அதை கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறான். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த விமானம் திடீர்னு விண்டோவை உடைச்சு உள்ள வந்து அவனோட அம்மாவை கோபமா பார்த்த மாதிரியே இருக்குது. அதை பார்த்து அவனோட அம்மா பயந்து போன டைம்ல சடனா அந்த குட்டி பையன் ஓடி வந்து அவனோட அம்மாவை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த விமானம் காமாகி அப்படியே மெல்ல தரையிறங்குது. உடனே சார்லி அந்த விமானத்தை எடுத்துக்கிட்டு அவனோட ரூமுக்கு கொண்டு போயிடறான். அதை பார்த்து அவனோட அம்மா பயத்துல ரிசர்ச் பண்ற அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தரை கால் பண்ணி கூப்பிடுறான். அதனால அன்னைக்கு நைட் அந்த ரிசர்ச் பண்றவர் சார்லி தூங்கும் போது அவனுக்கே தெரியாம அந்த விமானத்தை எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. வெளியே இருந்து பார்க்கும்போது அது நார்மலா இருந்ததால கத்தியை வச்சு கீறி பார்க்க ட்ரை பண்றாரு. ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததால அதுல ஒரு சின்ன கீரல் கூட போட முடியல. அதனால அதை லேபுக்கு கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள எந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் இல்லங்கிறத கண்டுபிடிக்காரு. அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் பிரஸுக்கு கீழே வச்சு அதை உடைக்க ட்ரை பண்றாரு. ஆனா 5 டன் பிரஷர் கொடுத்தும் அவரால் அதை கொஞ்சம் கூட உடைக்க முடியல. அந்த டைம்ல சார்லி தூக்கத்துல இருந்து முழிச்சு அவனோட அம்மா கிட்ட விமானம் எங்கன்னு கேட்கறான். அவளும் நடந்த உண்மையை சொல்லிடுறான். உடனே வேகமா அந்த ரிசர்ச் பண்றவரோட லேபுக்கு போய் விமானத்தை தேட ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல அவரு பிஸியா போன்ல பேசிட்டு இருந்ததால அவருக்கே தெரியாம அந்த விமானத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுறான். கொஞ்ச நேரத்துல அவரு அந்த விமானம் காணாம போயிருக்கிறத பார்த்து அதை கண்டுபிடிக்க ஆட்களை அனுப்புறாரு. உடனே அதை திரும்பவும் எடுத்துக்கிட்டு ரூஃப் டாப்புக்கு போறான். இந்த டைம் உண்மையாவே அந்த விமானம் அவனை வானத்துல பறக்க வச்சு கூட்டிட்டு போகுது. அப்படி நைட்டு முழுக்க பறந்ததால அடுத்த நாள் சார்லி மயங்கி விழுந்துடுறான். அதை பார்த்ததும் அந்த விமானம் பறந்து சார்லியோட வீட்டு முன்னாடி வந்து நிக்குது. அப்போ அவனோட அம்மா அதை பார்க்கும்போது அந்த விமானம் மெல்ல பின்னாடி போக ஆரம்பிக்குது. சார்லி நைட்டு வீட்டுக்கு வராததால அவன் இருக்கிற இடம் இந்த விமானத்துக்கு தெரியும்னு புரிஞ்சுக்கிட்டு அவளோட கார்ல ஏறி அந்த விமானத்தை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். அந்த விமானம் ஒரு ஹைட்டான டவர் பக்கத்துல நிக்கிறத பார்த்து அவ அதுல ஏறி போய் பார்க்கும்போது சார்லி அங்க மயங்கி கிடக்கிறத பார்த்து அவளோட வீட்டுக்கு தூக்கிட்டு வர்றான். அப்படியே அந்த பொம்மை விமானத்தையும் கார் டிக்கில தூக்கி போட்டுடுறான். சார்லி கண்ணு முழிச்சதும் அவன் செய்யற விஷயங்களால அவனோட அம்மா ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து புரிஞ்சுக்கிறான். அதனால அவனோட இறந்து போன அப்பா கிஃப்டா கொடுத்த அந்த விமானத்தை கடற்கரையில கொண்டு புதைச்சிட்டு அதுக்கு மேல அடையாளத்துக்கு ஒரு கல்லையும் வைக்கிறான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள அவனோட அப்பாவை பார்க்க ஆசைப்படுறான். உடனே திரும்பவும் அந்த விமானத்தை புதைச்ச இடத்துல அவன் தேடி பார்க்கும்போது அந்த விமானம் அங்க இருக்காது. அப்போ திடீர்னு தூரத்துல இருந்து இறந்து போன அவனோட அப்பா அவன் கிட்ட வந்து அவனோட அம்மாவை இனிமே நல்லபடியா பார்த்துக்கன்னு பாசமா சொல்லிட்டு நான் உங்க கூடவே இருப்பேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அவரு அப்படியே வானத்துல போய் மறைஞ்சிடறாரு. அன்னையில இருந்து சார்லி அவன் அம்மாவோட பேச்சை கேட்டு நல்ல பையனா வாழவும் ஆரம்பிக்கிறான்.